ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழை செம்மொழியாக அறிவிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல 1901ஆம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ் அப்படிங்கிற இதழில் பரதிமார் கலைஞரோட உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை வெளியிடப்பட்டது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வச்சுது. அப்புறமா 1918 சைவ சித்தாண்ட மாநாடு நடந்துச்சு. அது தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றியது. அப்புறமா 1966 உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆங்கில நூல் தேவநேய பாவனரால் எழுதி வெளியிடப்பட்டது. அப்புறமா 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி